ஒரு கோவில் மண்டபத்துல ஆன்மீக சொற்பொழிவாற்றிக்கிட்டு இருந்த துறவியோட பேச்சு பிடிக்காம ஒருத்தன் ஒரு கல் அவர் மேல வீசினான். அந்த கல் துறவியோட தலையில பட்டு காயமாயிடுச்சு. துறவியோட துன்பத்தை பார்த்த பக்தர்கள் எழுந்து ஓடி அந்த இளைஞனை பிடிச்சு தாக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த துறவி, அவனை அடிக்காதீங்க, அவனை என்கிட்ட அழைச்சிட்டு வாங்கன்னு சைகை காட்டினாரு. அவரோட சொல்லுக்கு இணங்கி பக்தர்கள் இளைஞனை மேடைக்கு இழுத்துட்டு போனாங்க. பயத்தோட நின்றுட்டு இருந்த அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே துறவி பக்கத்துல வைக்கப்பட்டிருந்த தட்டுல இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து அவன்கிட்ட நீட்டினாரு. அவன் பயத்தோட தயங்கினான். அவனை தண்டிக்காம அவனுக்கு பழம் தரீங்களே சுவாமின்னு பக்தர்கள் கேட்கவும் அவங்கள அமைதிப்படுத்தின துறவி, ஓரறிவே உடைய மரம் தான் மேல கல் எறிஞ்சவனுக்கு பழத்தை கொடுக்குது. 6 அறிவு இருக்கிறனா எனக்கு துன்பம் செஞ்சவனுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டாமான்னு சொல்லவும் அவர் பாதங்கள்ல தடால்னு விழுந்தாளுதான் அந்த இளைஞன். இதைத்தான் திருவள்ளுவர் தன்னோட திருக்குறள்ல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்னு சொல்லியிருக்காரு.